என்னங்க இந்த புடவை எப்படி இருக்கு? நீ கட்டினா சூப்பரா இருக்கு. வாங்கி தரீங்களா? என்னம்மா இன்னும் ஒண்ணும் தகையிலையா? ஏற்கனவே இருந்த அரைக்குறோட ரெட்டெடு. இனி வரப்போற கலெக்டர் எங்க பிடிப்பான் எதை பிடிப்பான் தெரியாது. அதுக்குள்ள சட்டுப்புட்டுன்னு ஒரு முடிவுக்கு வர பாருங்க. ஆமா, உன் புருஷன் முடியாம கிடந்தானே, இப்ப எப்படி இருக்கா? இப்பவோ அப்பவோன்னு இருக்காரு. அப்ப இந்த ரூட் கரெக்ட் தான், ஆரம்பிங்க. என்ன கருப்பனோட ரொல்லு என்னடா? நாளைக்கு வரப்போற புது கலெக்டர் ரொம்ப கெடுபடியா. டைரக்ட் ஐஏஎஸ் சொல்லி இருக்கிற நம்ம தாசில்தார் எல்லாம் பாத்ரூம் கூட அலைஞ்சிருக்காங்க. என்னடா கெடுபடி? எல்லாமே கொடுபடிதான். எப்படியா பட்டவனும் 3 டீயில விழுந்துருவான்டா. அது என்ன 3 டீ? புரியல? ஒன்னு பெட்டி, ஒன்னு புட்டி, ஒன்னு குட்டி. இதுக்கு மயங்காதவனே நாட்டுல கிடையாது. அப்படி ஒருத்தர் இருக்கிறதா இருந்தா இனிமேல் தான் பிறந்து வரணும். அதுக்கு தான் வீட்டுல என் பொண்டாட்டிட்ட நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். கிளவி, ஆமா நீ எங்க வந்த? ஐயா சாமி, நடக்க கூட முடியல, காலெல்லாம் வலிக்குது. உனக்கு கால் வலிச்சா என்ன பண்ண சொல்ற? இது ஆபீஸ் நினைச்சியா? ஆனா அது ஆசிரமம் நினைச்சியா? கலெக்டர் ஆபீஸ். உங்களுக்கு வேலை செய்வாங்க இங்க வச்சு கையா ஒரே ஒரு கையெழுத்து. கையெழுத்து கிடையாது, கால் எழுத்து கிடையாது. அதவே தலையில சரியில்லாம அலைஞ்சுக்கிட்டு இருக்கா. உனக்கு வேலை செஞ்சு இறக்கலாம். இந்த அம்மா என்ன தப்பு பண்ணாங்க? ஏன் தள்ளி விடுறீங்க? ஆமா, நீங்க யாரு? அரசியல்வாதியா? எம்எல்ஏ, எம்பி, சட்ட மாவட்ட வட்டம்? அப்புறம் என்னத்துக்கு என்ன வரணும் கேட்க மாட்டாங்க. என்னமா நடந்தது? தம்பி, எங்க வீட்டுக்காரர் சுதந்திர போராட்ட தியாகி தம்பி. என்ன அனாதையா விட்டுட்டு அவரு செத்து போய் 13 வருஷம் ஆச்சு. தியாகி பென்ஷனுக்காக ஒரு கையெழுத்து கேட்டு நானும் நாயா அலைகிறேன். ஆனா யாரும் எனக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க. கிளம்பி, உன் புருஷ சுதந்திர போராட்டத்தையா இங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? ஆதாரம் இல்லாம கலெக்டர் கையெழுத்து போட்டாருன்னா அவர் வீட்டுக்கு போயிருவாரு, நானும் வீட்டுக்கு போயிருவேன். உனக்கு முன்னால என்கிட்ட ஆதாரம் இருக்கு சாமி, பாருங்க. ஏயா, இதுக்கு மேல என்ன ஆதாரம் வேணும்? இதுக்கு மேல என்ன ஆதாரம் வேணுமா? 500 ரூபாய் பணம் வேணும். 500 ரூபாயா? எதுக்கு? ஏயா, என்னைய பார்த்தா விவரமான மதுரக்கரால் மாதிரி இருக்க. நீ நாட்டு நடப்பு தெரியாம இந்த கிளை மாதிரியே பேசிக்கிட்ட. அப்படி கலெக்டர் ஒவ்வொரு கையெழுத்துக்கு 1000 ரூபாய் பணம் வாங்குவாரு. ஏதோ பென்ஷனு தியாகி அப்படிங்கறதுனால ஒரு 500 ரூபாய் தள்ளுபடி. அது இன்னைக்கு மட்டும்தான். நாளைக்கு புது கலெக்டர் வேற வர்றானா. கொஞ்சம் வயசு வேற. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், ஒரே ஜாலியான பார்ட்டியா. அது 12,000மோ 20,000மோ 25,000மோ யாருக்கு தெரியும்? இந்த பாரு, இதுக்கு குறைஞ்சு பாபுசிய சத்தியமூர்த்திய கட்டப்போமனே வந்தா நடக்காப்பா. எப்படி வசதி? இந்த பாட்டி, உனக்கு நாளைக்கு கையெழுத்து ஓகே, நீ போகலாம். நீங்க போங்க. கடவுளே, ஆமா பாட்டிக்கு நீங்க என்ன வேணும்? அந்த அம்மாவுக்கு பையன் வச்சுக்கேன். இதுதாயா ஈவ இறக்கங்கிறது. நாட்டுல பிறந்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் மனசுல ஈர இருக்கணும். அவன் தான் மனுஷன். என்ன சொல்றீங்க? பைத்தியக்கார. அண்ணே, வெடிமுத்து மேல வெடிகுண்டு வீசின நம்ம சண்முகத்தை போலீஸ்ல புடிச்சிட்டாங்கண்ணே. அந்த வெடிமுத்து என்னடா? அவன் இந்த தடவையும் தப்பிச்சிட்டானே. நம்மால அவ்வளவு சுலபமா சிக்க மாட்டானே. எப்படா சிக்கனா? ஏயா, ஊருக்கே வெடி வைக்கிறவன் இந்த வெடிமுத்து ரயில்வே ஸ்டேஷன்ல எனக்கே ஒருத்த வெடி வச்சிருக்கான். கந்தக வாசம் கண்டவன கப்புனு குனிஞ்சங்காட்டிக்கு நான் தப்பிச்சேன். இல்ல கதை முடிச்சிருக்கும்ல. என்ன பண்ணீங்க அவனை? வெடிமுத்துக்கே வெடி வச்சிருக்கா? எங்கடா வாங்கினாத? தெரியுமா? ஒரு வெடி கொண்டு வீசிட்டா நீ எல்லாம் தீவிரவாதியா? எங்கடா அவன்? தெரியாது. தலங்க சார், ரயில் மட்டும் தான் வந்துச்சு, கலெக்டர் வரல. நல்லா தேடி பாத்தீங்களா? இன்ஜின்ல இருந்து கடைசி பெட்டி வரைக்கும் தேடியாச்சு, வரல. இப்படி இருக்குமோ? பனிஷ்மெண்ட் ஏரியா நினைச்சுக்கிட்டு பயந்து ஓடிட்டார் போல் இருக்கு. சார், கலெக்டர் வந்துட்டாரு. அவர் ரூம்ல இருக்காரு. வணக்கம் சார், ஐ எம் ரவிக்குமார், தாசில்தார். சாரி சார், டிஆர்டிஏ. இவரு. வணக்கம் சார், நான் டிஆர்ஓ ரவிசங்கர். ஐ எம் நந்தகுமார், பிஆர்ஓ. டபேதார் மனுநீதி சோழன் என் பேரு. மனுவை வாங்கு, நிதியை வாங்காத. இப்போ உன் பேர் என்ன?
சுருக்கிட்டேன். வெறும் சோழன். ஆமா, ஏதோ உங்ககிட்ட 3 டீ இருக்கு. நீ ஒண்ணு பெட்டி, ஒண்ணு புட்டி, இன்னொரு டீ. ஐயா ஆசீர்வாதம் பண்ணுங்கய்யா. நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க. ஓகே சார். உனக்கு தெரிஞ்சது 3 டீ தான். எனக்கு தெரிஞ்ச இன்னொரு டீ தெரியுமா? இதத்தான் நான் முதல்ல உங்ககிட்ட. எனக்கு தெரிஞ்ச 4வது டீ அடி. இந்த பார், உனக்கு உள்ளங்கை அரிக்க ஆரம்பிச்சா எனக்கு மணிக்கட்டு அரிக்க ஆரம்பிச்சிடும். ஐயா நேத்து 500 ரூபா. ஒரே நோட்டா தானே கொடுத்தேன். ஒரே நோட்டா தான் கொடுத்தீங்க. நேத்து ராத்திரி 45 ரூபா மெக்டோலுக்கு, குடும்ப செலவுக்கு, பிள்ளைக்கு அம்மா பத்திருக்கு, அந்த செலவு. இதை எல்லாத்தையுமே நீ குடும்ப செலவுக்கு வச்சுக்க. கலெக்டர் கிட்டயே லஞ்சம் வாங்கின முதல் டவாலி நீதான். இதுவே கடைசியா இருக்கட்டும். நேத்து பென்ஷனுக்கு மனு கொடுத்தாங்களே ஒரு அம்மா, அவங்கள போய் கூட்டிட்டு வா. ஐயோ ஐயோ ஐயா, பென்ஷன் மனம் கேட்டு ஒரு கிளவி 6 மாசமா வந்துகிட்டு இருக்குமே, அந்த கிளவி இப்ப எதுவும் வந்துச்சா? ஆனா அந்த அம்மா கொடுத்த மனு வச்சிருக்காயா? கலெக்டர் அந்த கிளவி உடனே கூட்டி வர சொல்றாரு. தேடுங்க, வாங்க. ஐயோ, என் பொழப்புல இடி விழுந்துருச்சு. இந்த கிளவி எங்க போய் தடுவேன்? ஐயா, அந்த கிளவியை காட்டுறா. ராமா முருகா ஆண்டவா. காணா அம்மா, அங்க இருக்கீங்களா? ஐயா, கிளவி எங்க தெரியும் காணாமியா? என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. காணுமா? நான் இப்பதான் பார்த்தேன் வெளியே மரத்தடியில. இப்ப பாத்தீங்களா? இங்கயா? ஐயோ, என் தலையே சுக்கூரா வெடிச்சிரும் போல இருக்கு. என்ன செய்வேன்? ஐயா ஐயா ஐயா, எம்மா 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 எம்மா. இந்த அம்மாவுக்கு யாராவது இருக்காங்களா? யாருமே இல்லாத அனாதைங்கய்யா. தெரியுமில்ல, இந்த அம்மாவுக்கு ஒரு பென்ஷன் சர்டிபிகேட் கொடுத்திருந்தா இந்த அம்மாவோட உயிராவது மிஞ்சிருக்கும். நாம பாக்குற வேலைக்கு ஒரு அர்த்தம் இருந்திருக்கும். ஜென்மத்துக்கு இந்த பாவம் என்னை விடவே விடாதியா. 7 ஜென்மம் எடுத்தாலும் இனி லஞ்சம் வாங்க மாட்டேன். மகனே, நீ 4 காசு சம்பாரிச்சு ஏழை வாழைகளுக்கு உதவி செய்வனே உன்னை படிக்க வச்ச ராசா. என் ஆசை நிறைவேறுமா மகனே? ஆத்தா, நீ ஆசைப்பட்டபடி எல்லாம் நடக்கும். நான் ஜில்லா கலெக்டராய் 4 பேருக்கு நல்லது செய்வேன். அதை நீ பாப்ப. நான் சந்தைக்கு போயிட்டு வரும்போது ராசா உனக்காகவே இந்த பேனா வாங்கிட்டு வந்தேன். நீ ஜில்லா கலெக்டர் ஆகி இந்த பேனாவிலேயே கையெழுத்து போடணும்டா மகனே. யாரா அந்த கிழவை? காரை என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கா? கலெக்டர் எனக்கு உதவியா கார துடைக்க ஆள் போட்டிருப்பாரோ? ஆள் போட்டுக்காரா?
ஏன் காரை கடிச்சுக்கிட்டு இருக்க? அடிக்கலைங்க, துடைக்கிறேன். துடைக்கிறியா? ம். ஆமா, நீ யாரு? ஐயா, நீங்க யாரு? நான் யாரா? நான் யாருன்னு சொல்றா? அண்ணன் பேரை கேட்டு கலெக்டர் ஆஃபீஸ் கதி இளைஞருக்கு கலெக்டர் கார்ல கலெக்டர் பின் சீட்ல தான் உட்காராரு, அண்ணன் தான் முன் சீட்ல உட்காராரு. அப்பேற்பட்ட ஆளு நீ யாருன்னு கேட்டுவிட்ட. சரியானே? கலெக்டர் ரெடி ஆயிட்டாரா? ஐயா சொன்னீங்கன்னா போய் எழுப்பிட்டு வர்றேன். நோ, ஐ வில் வெயிட் ஃபார் சம் டைம். சிக்கன் டிக்கா கலெக்டர். ஐயா ரொம்ப பெரிய படிப்பு படிச்சிருப்பீங்க போல் இருக்கு. தோஸ்டஸ் அந்த காலத்துல 4 letters degree. 4 எழுத்து படிப்பு. எஸ் எஸ் எல் சி. அண்ணா இதுக்கு மட்டும் அர்த்தம் தெரியலண்ணே. எஸ்எஸ்எல்சி சொல். பெரிய படிப்புதான். 4 எழுத்து படிப்பா இருக்கு. நானு காடை வித்து மாடை வித்து கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன். என் மகன் 3 எழுத்து படிப்போட நிறுத்திக்கிட்டானே. அவனும் கொஞ்சம் ஊண்டி படிச்சிருந்தான்னா உங்களை மாதிரி 4 எழுத்தும் படிச்சிருப்பேன். உங்களை விட பெரிய உத்தியோகத்துக்கு வந்திருப்பேன். அது என்னடானா 3 எழுத்து படிப்புக்கு மேல படிக்க மாட்டேன். அது என்னடா 3 எழுத்து? அதானே ஓரொன்னு 1 ஈரொன்னா 2 3 3 எழுத்துனே. அது சரி, அதை விடு, நான் படிக்கல. ஏ படிச்சே, அது என்ன 3 எழுத்து படிப்பு? என்ன அளவு படிப்போ? என்னமா ஐஏன்றாங்க. ஐயா எஸ் ஐயா, நீங்க யாரு? நம்ம கலெக்டர் இருக்கான்ல, அவனோட அப்பன் தான் நானு. ஐயா, என் தெய்வத்தின் தெய்வமே, ஔவையார்கிட்ட முருகப்பெருமான் மாடு மேய்க்கிற பையன் மாதிரி வந்து சுட்டபலம் வேண்டுமா சுடாபலம் வேண்டுமா என்று கேட்டு கிழவி ஞான கண்ணை மாதிரி 4 எழுத்து படிப்பை விட 3 எழுத்து படிப்பு தான் பெரிய படிப்பு என்று எடுத்து காட்டி என் அறிவு கண்ணை திறந்து வைத்த ஔவையனே. நீங்க யாருன்னு இப்பவாலும் சொல்லுங்க. நாங்க நாய்ங்கயா, நாய்ங்க. இது டிரைவர் நாயி, இது பீவன் நாயி. பயந்துராதீங்க, கடிச்சிட மாட்டான். இப்ப நீங்க தாராளமா காரை கடிக்கலாம். ஐயா, அவசரப்பட்டு இங்க நடந்த அக்கிரமத்தை ஐயாட்ட சொல்லி ஆளை அவுட் ஆக்கிறாதீங்கயா. இந்தாங்க காஃபி. இத பாருங்க, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் காலேஜ்ல லெக்சரரா டியூட்டில ஜாயின் பண்ண போறேன். நீங்க என்ன பண்றீங்கன்னா காலேஜ்ல எல்லாரும் முன்னாடி என்ன உங்க கார்ல கொண்டு போய் டிராப் பண்ணணும். கேக்குறதுக்கு நல்லாதான் இருக்கு. கல்யாணம், காது குத்து, கச்சேரி, காலேஜுக்கெல்லாம் கவர்மெண்ட் வண்டியை யூஸ் பண்ணக்கூடாது. ஆபீஸ் வேலைக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். பெரிய சேமி இல்லாத காரை கண்டு விட்டுவேன். போற போகல காரை நிறுத்தி அந்த பிள்ளை இறக்கி விட்டு போனேன். உன் கார் தேஞ்சா போயிறேன். 1000 பேர் இருந்தாலும் அது வாத்தியார் வேலை பாக்குற பிள்ளை இல்ல. நீ நம்ம ஊர்ல மாடு மேய்க்கிறப்ப 10 மாடு மேய்க்கிறதுக்கு வெள்ளன பிறட் போவே இல்லையா? அது மாதிரி காலேஜ்ல போய் 100-150 பிள்ளைகளை கட்டி மேய்க்க வேண்டாத பிள்ளை. நீ பேசாம இருந்தாயே, என் கரச காட்ட வித்து ஆகுது. உனக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்துறேன். நீங்க ஒரு ஆளு போதை இவளை கெடுக்கிறது. மாமா, நீங்க 100 வருஷம் நல்லா இருக்கணும். இட்லிக்கு பதில் அல்வா கொடுத்துட்டியா? என் மருமக எனக்கு எது கொடுத்தாலும் அல்வா தான்டா. பாத்தியாடா என் மருமகளை? நீ என்னைக்காவது ஒரு நாளாவது என்னை பார்த்து ஒரு 80 வயசு வரைக்கும் அட போகட்டும் ஒரு 70 வயசு வரைக்காவது இருன்னு சொல்லிருப்பியா? இப்பதான் வயசு 75 ஆகி போச்சு. சாப்பிடுங்க. நீ சாப்பிடுமா? கலெக்டர் வந்தது மனுவை கொடுங்க. என்னால முடிஞ்ச உதவி செய்யறேன். மகராசா, நீ நல்லா இருக்கணும்ப்பா. இது நீங்களே செலவுக்கு வச்சுங்க. உங்க ஆசீர்வாதம் இருந்தா எனக்கு அது போதும். ஹலோ ஹலோ, 1 minute. உங்களுக்கு என்ன வேணும்? கலெக்டர் ஆபீஸா கேட்க போறேன். போட்டோ தான். எதுக்கு? சார், ஏழைங்களுக்கு எழுத படிக்க தெரியாதுங்கிற ஒரே காரணத்தை வச்சு மனு எழுதுறவனும் காசு வாங்க, அதே மாதிரி மனுவை படிச்சு குறைகளை தீர்க்க வேண்டிய அதிகாரிகளும் காசு வாங்குறாங்க. ஆனா காசு வாங்காம ஓசில மனு எழுதி கொடுக்கற நீங்க ஒரு வித்தியாசமான ஆள் தானே. அதான் சார். எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு சின்ன ஹெல்ப். நீங்க இந்த ஆபீஸ்ல வேலை பார்க்கிற ஒரு சாதாரண கவர்மெண்ட் எம்ப்ளாய்.
கிளர்க்கா இல்ல பியூனா? ம், இல்ல சார். சார் உங்களை பார்த்தா நீ நினைக்கிறபடி நான் ஒன்றும் பெரிய வேலையில் இல்லை. ஐஏஎஸ் பாஸ் பண்ணிட்டு Good morning, sir. ட்ரைனிங்ல இருக்க ஒரு சாதாரண அசிஸ்டன்ட் கலெக்டர். சாரி சார், ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. நீங்க யாருன்னு தெரியாமலே நான் ஏதோ பேசிட்டேன். ஆமா, நீங்க யாரு? ஜேர்னலிஸ்டா? நோ சார், நான் ஒரு ரிசர்ச் ஸ்காலர். பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல PhD பண்றேன். ரோல் ஆஃப் பீரோ சார். மனு வாங்கி குறை தீர்க்க வேண்டிய நீங்களே மனு எழுதிட்டு இருக்கீங்களே, அதான். படிக்காத ஏழை ஜனங்களுக்கு அவங்க குறைகள் எப்படி முறையிடுறதுன்னு அவங்களுக்கே தெரியல. அதனால நான் காலையிலே சீக்கிரமா வந்து அவங்க குறைகளை கேட்டு மனு எழுதி கொடுப்பேன். அந்த மனு உள்ள வந்த உடனே என்னால முடிஞ்ச அளவு அவங்க குறைகளை தீர்த்து வைக்க முயற்சிப்பேன். சார் உங்களை கொண்டு போய் அப்படியே மியூசியத்துல வைக்கணும் சார். தப்பா நினைக்காதீங்க சார். இந்த காலத்துல உங்களை மாதிரி ஆபீசர்ஸ் பாக்குறதே கஷ்டம் சார். அதான் கொண்டு போய் மியூசியத்துல வைக்கணும்னு சொன்னேன். எதுக்கு எடுத்தாலும் இப்படி முறைச்சா எப்படி சார்? ஜோக் சார். சிரிங்க சார். சிரிக்க மாட்டீங்களா? சிரிச்சிட்டீங்க. One second. இப்ப நடக்க போற இந்த மீட்டிங் இஸ் a very important meeting, so please listen carefully. Take notes. வர செப்டம்பர், அக்டோபர், நவம்பர்ல நார்த் ஈஸ்ட் மான்சூன் is bound to set in and cause very very heavy rainfall. பே ஆஃப் பெங்கால்ல உருவாக போற இந்த புயல்னால 3-4 நாள், ஏன் ஒரு வாரத்துக்கு கூட மழை பெய்யறதுக்கு சான்சஸ் இருக்கு. You see, இதனால இந்த சிட்டிக்கு மாத்திரம் இல்ல, ஸ்டேட்லயே பாதிக்கு மேல வெள்ளத்தால் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. floods everywhere, floods. எங்க பார்த்தாலும் மழை, புயல், தண்ணி. சோ இந்த பயங்கர மழையில இருந்தோம், கரப்புரண்டு ஓட போற வெள்ளத்துல இருந்தோம் நம்ம மக்களை எப்படி காப்பாத்த போறோங்கிறத பத்தி நம்ம இப்ப பேசி ஒரு முடிவு செய்ய போறோம். வரும் முன் காப்பது அறிவு. That is the IAS brain. என்னையா சத்தம் வெளியே? சார், புதுசா குடியேறி இருக்கிற பெரியார் பகுதி ஜனங்களா தண்ணி கேட்டு வெளியே கலாட்டா பண்றாங்க சார். வாட்? கலாட்டா பண்றாங்களா? எஸ் சார். இல்ல சார், அந்த ஜனங்க உங்களை நேர்ல பார்த்து குறைகளை சொல்றதுக்காக காலையில இருந்து காத்துக்கிட்டு இருக்காங்க சார். It is an illegal procession and an offense against the state. அவங்கள ஒழுங்கு மரியாதை கலைஞ்சு போக சொல்லுங்க, இல்லைன்னா லத்தி சார்ஜ் பண்ணுங்க. எஸ் சார். ரைட், கெட்டிங் போட்டோ எடுங்க. யாரு? ரைட். யார் அந்த பொண்ணு? சார், யார் அந்த பொண்ணு? சார், அந்த பொண்ணு யாருன்னு தெரியல. என்னமோ PhD Shut தீசிஸ். up. யாருன்னு தெரியாமல நான் கார்ல வரத கூட பார்க்காம அந்த பொண்ணோட கேண்டீன்ல உட்கார்ந்து சிரிச்சு பேசிட்டு இருந்த. சார், கேஷுவலா. Not another word. You are an IAS officer. Mind it. இனிமே காலேஜ் ஸ்டூடண்ட் மாதிரி கண்ட பொண்ணுங்களோட சிரிச்சு பேசிட்டு இருந்த உன் பர்சனல் ஃபைல்ல வுமனைசர்னு ரெக்கார்ட் பண்ணிடுவேன். Understand? This is my first and last warning to you. சாரி சார். Get me some water. கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. Hello sir. Sir, I'm going. At last. மிஸ்டர், நான் தாகத்துக்கு தண்ணி கேட்கல, உன் தரத்தை டெஸ்ட் பண்ண தான் தண்ணி கேட்டேன். நான் ஒரு கலெக்டர், உனக்கு ட்ரைனிங் தர சுப்பீரியர் ஆபீசர். எனக்கு எப்படி தண்ணி கொடுக்கணும்னு கூட உனக்கு தெரியலையே. அழுக்கு கிளாஸ், ஏன் ஒரு கோஸ்டர் வச்சு எடுத்துக்கிட்டு வரணுங்கிற பேசிக் எட்டிகெட் கூட உனக்கு தெரியல. இது கூட தெரியாத நீ எல்லாம் நாளைக்கு எப்படியா பெரிய ஆபீசராய் நாட்டோட பிரச்சனைகளை சமாளிக்க போற?
ரிசர்வேஷன் பாலிசின்னு வச்சாலும் வச்சான் என்ற மாதிரி மெரிட்ல வந்தவங்கள இந்த மாதிரி அறகுறையா படிச்சுட்டு கழுத்து இருக்கானுங்க. எதுக்கா ஜன்னல முடுற? ஜஸ்ட் a minute. வாட் ஆர் யூ டூயிங்? பிரெட் ஆம்லெட் சாப்பிட்டு கான்வென்ட்ல படிச்சு கலெக்டர் ஆனவன் நீ. கருச மண்ல கலப்பை பிடிச்சு கேப்பக்களி தின்னு வளர்ந்தவனா. உமனேசன் எழுதுவன்னு சொன்ன ரஃபின்னு சேர்த்து எழுதிக்க. கழுத்துல சிலுவை போட்டிருக்கீங்களே, நீங்க என்ன கிறிஸ்டினா? ஏன் கிறிஸ்டியன் மட்டும்தான் கழுத்துல சிலுவை போடணும்னு ஏசுநாதர் ஏதாவது சட்டம் போட்டாரா? இல்ல, உங்களுக்கு தமிழ் ஃபாத்திமான்னு யாருங்க பேர் வச்சது? ஏன் அவங்க வாயில 1 கிலோ சர்க்கரையை போடணும். அப்படின்னா நீங்க ஏன் வாயில தான் சர்க்கரை போடணும். ஏன்னா அந்த பேரை வச்சுக்கிட்டதே நான் தாங்க. ஆமா, உங்களுக்கு உங்களை பெத்தவங்க யாரும் பேர் வைக்கலையா? எனக்கு பெத்தவங்களும் கிடையாது, பேர் வச்சவங்களும் கிடையாது. நான் பிறந்தது, வளர்ந்தது, படிச்சது எல்லாமே அனாதாசிரமத்துல தான். இப்ப டிரான்ஸ்பர் ஆன ஊர்லயாவது ஒரு 6 மாசமாவது நிரந்தரமா இருக்கணும்னு கோயில்ல வேண்டிட்டு வந்திருக்கேன். இந்தாங்க. என்ன பாக்குறீங்க? ஆமா, உங்ககிட்ட நான் ஒண்ணு கேட்கலாமா? நீங்க என்ன கேட்க போறீங்கன்னு எனக்கு தெரியும். விபூதி வச்சிருக்கியே, நீ இந்துவான்னு கேட்க போறீங்க, அவ்வளவுதானே? நோ நோ நோ, நான் என்ன அவ்வளவு பெரிய மடையனா? இந்து தான் விபூதி வச்சுக்கணுமா? இல்ல விபூதி வச்சவங்க இந்துவாயிர முடியுமா? யாரு வேணுமாலும் விபூதி வச்சுக்கலாம். பரவாயில்லையே, சீக்கிரமாவே புரிஞ்சுக்கிட்டீங்களே. பிடிச்சு போனா புரிஞ்சுக்கிறதுல ஒண்ணு கஷ்டம் இல்ல.